அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நாம் எதிர்பார்க்கிற ஒரு அமைப்புக்கு மாறாக இன்னொன்று நடக்குது அப்படின்னா நாம் கொஞ்சம் சோர்ந்து போவோம். ஆனால் நாம் கொஞ்சம் திங்க் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இதை நம்ம எப்படி நமக்கு ஆதாயமாக மாற்றிக்கலாம், நாம் இதை எப்படி பயன்படுத்தலாம், அல்லது மனோநிலையை எப்படி மாற்றுறது. இப்போது ரேடியோவில் நீங்கள் என்ன எஃப்எம் கேட்க விரும்புகிறீங்களோ அதுக்கு டியூன் பண்ணிக்கிறது அப்படின்னு பேர். உங்களுடைய அந்த செட்டை கொண்டு போய் அந்த வேவ் லென்த்து, அந்த ஃப்ரீக்குவன்சி அந்த ரேடியோவுக்குன்னு உண்டு, அதில் கொண்டு போய் வச்சுட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த பாட்டை கேட்டுக்கலாம். அது மாதிரி உங்கள் மனசை நீங்கள் கரெக்டாக டியூன் பண்ணணும் அப்படின்னு உளவியல் நிபுணர்கள் நமக்கு மனச்சோர்வு வராமல் இருக்கிறதுக்கு யோசனை சொல்கிறாங்க. நாம் தான் டியூன் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு ஜென் குரு அவர் நடந்து போகும்போது ஒரு வயதான பெரிய அம்மா காலில் விழுந்து அழுதுகிட்டே சொன்னான், என் வாழ்க்கையில் முழுக்க துக்கம் ஐயா, நான் எப்போவுமே அழுதுகிட்டே இருக்கேன் ஐயா, எனக்கு இந்த துக்கத்துலேருந்து வெளியே வரத்துக்கு வழியே தெரியலையா அப்படின்னு சொல்லி அழுத. சொல்லுங்கம்மா, அவங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்கள், எதனால் அழறீங்க அப்படின்னு. எனக்கு 2 மக. சரி, நான் 2 மகளையும் கல்யாணம் கட்டி கொடுத்துட்டேன். சரி, அதில் ஒரு மக இந்த ரெயின் கோட்டு விற்கிற ஒரு தொழில் அது செய்கிற ஒரு ஆண் மகன், அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனுக்கு உதவியாக இருக்கா. ஓ சரி. இன்னொரு பெண்ணு, அவளை ஐஸ் எல்லாம் தயாரிக்கிற ஒரு கம்பெனி, ஒரு வேலை சொந்தமாக செய்கிறவன், அவனுக்கு திருமணம் கட்டி கொடுத்துட்டேன். நல்லா தானே இருக்குது, அப்புறம் ஏன் நீங்கள் வருத்தப்படுறீங்க? 2 இடத்துலையும் கல்யாணம் ஆகிடுச்சு, சம்பாதிக்கிற மாப்பிள்ளை, பொண்ணுங்களும் சேர்ந்து கூடவே தொழிலில் துணையாக இருக்காங்கன்னு சொல்கிறீங்க, அப்புறம் ஏம்மா நீங்கள் அழுவுறீங்க அப்படின்னு. இல்லையா, இந்த மழை பெய்யும் போதெல்லாம், மழைக்காலம் மழை அடிக்க ஆரம்பிச்சதுன்னா இந்த ஐஸ் வியாபாரம் பண்ணுது பாரு, அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படும்யா. அந்த பொண்ணுக்கு ஐஸ் விற்காது. அப்போ எனக்கு அவளை நினச்சி ரொம்ப அழுகையாக வரும். ஐயோ, அவள் கஷ்டப்படுறாளே, நம்ம பொண்ணு மழை பெய்யுதே, வியாபாரம் ஆகாதே அப்படின்னு கஷ்டமாக இருக்கும் எனக்கு. ஓ சரி. இன்னொரு பொண்ணு இருக்குதே, அந்த ரெயின் கோட்டு வியாபாரம். ஆமாம், மழை பெஞ்சா அவளுக்கு விற்றுரும், ஆனால் எனக்கு அவளை பற்றி கவலை கிடையாது, ரெயின் கோட்டு விற்றுக்கிட்டு இருக்கும். ஆனால் அவளுக்கு எப்போ சிக்கல் வரும் தெரியுங்களா? என்ன, இந்த மழைக்காலம் நின்று போச்சு அப்படின்னு சொன்னால் அவளுக்கு ரெயின் கோட்டு விற்கவே விற்காது. மழை அடிக்கலை அப்படின்னு சொன்னால் அந்த ரெயின் கோட்டு விற்காது. அப்போல்லாம் அவள் கஷ்டப்படுவா, ஐயோ அவள் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுவாளே, வியாபாரத்துக்கு இல்லாமல் கஷ்டப்படுவாளே அப்படின்னு. பாருங்கய்யா, மழை பெய்யும் போதெல்லாம் ஐஸ்கிரீமு கஷ்டப்படுறேன், மழை பெய்யாத போதெல்லாம் அவளை நினச்சி கஷ்டப்படுறேன், நான் என்னங்கய்யா பண்ணுறது, என் வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சு. அந்த ஜென் குரு சிரித்தார். கோச்சிக்காதீங்கம்மா, கொஞ்சம் மாற்றி யோசிங்க, கொஞ்சம் அறிவை பயன்படுத்துங்க. நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு கடவுள் வாய்ப்பு கொடுத்துருக்கிறார், நீங்கள் தான் துக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. புரியலையா? பாரு, மழை பெய்யும் போதெல்லாம் நீ என்ன பண்ணுற, ரெயின் கோட்டு வியாபாரம் நல்லா நடக்கும், அந்த பொண்ணு நல்லா இருப்பாங்கிறத நினச்சி சிரிக்கலாமா இல்லையா, சந்தோஷமாக இருக்கலாமா இல்லையா? ஏன் உன்னால் அது முடியல? மழை பெய்யாத காலத்துலலாம் ஐஸ்கிரீம் வியாபாரம் நல்லா நடக்கும், நம்ம சின்ன பொண்ணு நல்லா இருப்பா அப்படின்னு அதை நினச்சி நீ சந்தோஷப்படலாம்ல. அப்போ மழை பெய்யும் போது பெரிய பொண்ணை நினச்சி சந்தோஷப்படலாம், மழை நின்று போச்சு நான் சின்ன பொண்ணை நினச்சி சந்தோஷப்படலாம். கடவுள் உனக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்துருக்குறாரேம்மா, நீ எப்போவுமே சந்தோஷமாக இருக்கலாமே. அதை விட்டுட்டு எப்பவும் மாற்றி மழை பெய்யும் போதெல்லாம் ஐஸ் விற்காதவளை பற்றி அழுகுற, மழை பெய்கிற போதெல்லாம் ஐஸ் விற்கிறவளை பற்றி அழுகுற, மழை அடிக்காத போதெல்லாம் ரெயின் கோட்டை நினச்சி அழுகுறேன்னா உன் குணத்தில் தான்மா தப்பு இருக்குது, நீ சிந்திக்கிற முறையில் தவறு இருக்குது. மாற்றி யோசி. இது என்ன சொல்லுவோம், இதெல்லாம் உபதேசம் பண்ணுறது ஈஸி சார், ப்ராக்டிக்கலாக மன்னிச்சுக்கோங்க. இந்த உலக அமைப்பு சில சமயத்தில் நமக்கு விரோதமாக தான் இருக்கும். அதுலேருந்து பாசிட்டிவிட்டியை தேடுறது தான் சார் ஞானம்னே பேர். நமக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வாய்ச்சிருக்கு அப்படின்னா இதை நாம் எப்படி பயன்படுத்திக்கிட்டு மேலே வர்றது அப்படிங்கிறத பற்றி யோசிக்கணும். இப்போது சிறைச்சாலையில் இருக்கிற போது ஜவஹர்லால் நேரு ஒரு புத்தகம் எழுதுகிறாரா இல்லையா?
ஐயோ நம்ம ஜெயிலில் போட்டாங்களேன்னு அதுக்கே டயத்தை வேஸ்ட் பண்ணலையே. அந்த நேரத்தில் நம்ம ஒரு புத்தகம் எழுதலாம் அப்படின்னு. ஏன் நம்முடைய ஆச்சாரியா வினோபா பாவே கீதை பேருரைகள்னு ஒரு அருமையான புஸ்தகம், மிக அருமையான புஸ்தகம். சிறைச்சாலையில் இருக்கும்போது பேசின பேச்சு தான், அதை குறிப்பெடுத்து அப்புறம் புஸ்தகமாக்கினாங்க. ஐயோ நாம் இப்படி போய் மாட்டிக்கிட்டோமேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தால் ஒரு பாசிட்டிவான காரியம் செய்ய முடியாமல் போயிடும் பாருங்க. ஒரு அழகான பழமொழி நான் படித்தேன், ரொம்ப அழகான பழமொழி நான் படித்தேன். நிழல் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ யாரோ ஒருத்தருடைய நிழல் தெரியுதுன்னா சில பேர் பயப்படுவாங்க. ஏன்னா இந்த இருட்டை கண்டு பயம். ஒரு நிழல் பெருசாக தெரிஞ்சால் பக்குன்னு அப்படியே பயந்த மாதிரி இருப்பாங்க. என்ன அழகாக சொல்கிறான் தெரியுங்களா? நிழல் தெரிகிறது என்று வருத்தப்படாது. எப்போது நிழல் தெரியும் தெரியுமா? எங்கோ ஒரு ஒளி இருந்தால் மட்டுமே நிழல் தெரிய முடியும். பின்னால் ஒளி இருக்கிறது என்பதை புரிந்து கொள் அப்படின்னா. அடிப்பா, என்ன அருமையான வார்த்தை. எங்கேயோ ஒரு வெளிச்சம் இருந்தால் தானே சார் நிழலே விழ முடியும். நிழல் இருட்டாக இருக்கேன்னு ஏன் பயப்படுற? வெளிச்சம் இருந்தால் தானே நிழலே வரும். வெளிச்சம் இருக்கிறது என்று சந்தோஷப்படு அப்படின்னா. நாம் துக்கத்துக்கே போகிறோம்னு சொன்னால் சம்திங் ராங் இன் அஸ், நமக்குள் ஏதோ கோளாறுன்னு அர்த்தம். நான் ஒரு நல்ல புஸ்தகம் படிச்சுட்டு இருந்தேன், எண்ணங்களை மேம்படுத்துங்கள், எம்ஆர் காப்மேயர். ரொம்ப நிறைய விற்கப்பட்டது. அமெரிக்காவில் அவர் ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷ்னல் திங்கர், ரைட்டர், ஸ்பீக்கர் எல்லாமே. காப்மேயர் எண்ணங்களை மேம்படுத்துங்கள்ங்கிற புஸ்தகத்தில் ஒரு சாப்டர், 35வது சாப்டர், இந்த நிழல் சொன்ன உடனே எனக்கு நினைவுக்கு எடுத்து வச்சேன். மிகவும் இருண்டு விடுகிற போது அப்படின்னு ஒரு சாப்டர். அது என்ன மிகவும் இருண்டு விடுகிற போது? இப்போது இருட்டாயிட்டுனா பல பேர் பயந்துடுவாங்க. அது இன்றைக்கி நேற்றுக்கு வந்ததில்லை. இப்போது நாம் குகையில் இருந்தோம், காட்டுமிராண்டிகளாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்தோம். இன்னும் அது விட்டு போகக்கூடாதுன்னு சில பேர் இப்பவும் காட்டுமிராண்டியாகவே இருக்கிறாங்க. அவங்கள விடுங்க. நாம் பரம்பரை மூத்தவர்கள்லாம் எடுத்திங்கன்னா காட்டில் இருந்தோம். இருட்டிட்டால் வேட்டையாட முடியாது, கண்ணு தெரியாது நமக்கு. அப்போ லைட்டை பற்றி ஐடியா கிடையாது. அப்போ நம்ம போய் எங்கேயாவது இருப்போம். பகலில் பயப்பட மாட்டோம். சிங்கம் வந்தால் கூட, புலி வந்தால் கூட நம்ம மூதாதையர்கள் வேட்டையாடுவாங்க, தைரியமாக இருப்பாங்க. ஆனால் இருட்டு வந்தால் பயப்படுவாங்க. ஏன் தெரியுங்களா? இருட்டில் பாம்பு வரும், பல்லி வரும், விஷ ஜந்து வரும், தேள் வரும். போட்டுதுன்னா ஒன்றுமே கண்ணுக்கு தெரியாது, உயிர் போயிடும். இருட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாது. பாம்பு வந்ததுன்னா யாருக்குமே தெரியவே தெரியாது. இருட்டில் அது பாட்டு உள்ளே புந்து யாரையா போட்டு தள்ளினா முடிஞ்சு போச்சு. அதனால் இன்றைக்கி நேற்றுக்கு இல்லை, இருட்டு நமக்கு ரொம்ப பயம். நம்முடைய மூதாதையர்கள் அவங்க காலத்திலேயே நம்ம அறியாமையே. இப்போ லைட்டு, குழந்தைங்கள பாருங்களேன், அந்த ரூம் லைட்டை நீ ஆஃப் பண்ணிட்டு வானா லைட் இருக்கும்போது போயிட்டு ஆஃப் பண்ணிட்டு வரும். இருட்டாக இருக்கிற ரூமில் போய் லைட் போடுன்னு சொல்லுங்கள், போகாதுங்க. அவங்க இருட்டாக இருக்குது அப்படிங்க. இந்த இருட்டுங்கிற போதே நமக்கு ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி, ஒரு பயம் மனசுக்குள்ளே இருக்குது. இதை வச்சு சார் ஒரு பியூட்டிஃபுல் கான்செப்ட் விளக்குறார் சார் அவர். ஒரு உலக புகழ்பெற்ற வரலாற்று ஆசிரியர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்களாம். நீங்கள் வரலாறு படிச்சிருக்கீங்களே, வரலாற்றில் நிறைய நல்ல கெட்ட சம்பவங்கள்லாம் இருக்குமே, இந்த வரலாற்றை படித்ததுலேயே நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு. அவர் வரலாற்றுக்காகவே தன் வாழ்நாளை அர்ப்பணித்தவர் சார். பியூட்டிஃபுல்லாக ஒரு வார்த்தை சொல்கிறார் சார். நீங்கள் வரலாற்றை படித்ததிலிருந்து என்ன தெரிந்து கொண்டீர்கள்? அதுக்கு பதில் பாருங்கள். மிகவும் இருண்டு விடுகிற போது, ரொம்ப டார்க்னஸ், whenever darkness happens, அது இருட்டு சூடுது. மிகவும் இருண்டு விடுகிற போது நமக்கு பயம் வருகிறதுன்னு முடிப்போம். மிகவும் இருண்டு விடுகிற போது அச்சம் வருகிறது அப்படிம்போம். இருண்டு விடுகிற போது வெளிச்சம் எப்போது வரும் என்று ஏங்குவோம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த வரலாற்று ஆசிரியர் சொன்ன வார்த்தை கவிதை மாதிரி நீங்கள் வாழ்நாள் முழுக்க மறக்கக்கூடாது, சூத்திர மாதிரி. மிகவும் இருண்டு விடுகிற போது நட்சத்திரங்கள் வெளியே வருகின்றன. அட்ரஸ் சக்கன்னா நீங்கள் நட்சத்திரத்தை எப்போ பார்க்க முடியும்? நல்ல டார்க் ஆகும்போது தான் யூ கேன் see wonderful stars, glittering stars. மின்னுகிற நட்சத்திரங்களை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் இருட்டு இருந்தால் மட்டுமே சாத்தியம். இப்போ எப்படி ஒரு நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் வராமல் பாருங்கள். மிகவும் இருண்டு விடுகிற போது நட்சத்திரங்கள் வெளிவருகின்றன. இட் இஸ் ட்ரூ. நமக்கு ரொம்ப சிக்கலான ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது தான் நம்முடைய அசாத்தியமான சக்தி என்னன்னு தெரியும். ரொம்ப சிக்கலான பிரச்சனை ஏற்படும் போது தான் இதை எப்படி தீர்க்கிறதுக்கு நமக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற நம்முடைய லீடர்ஷிப் குவாலிட்டி வெளியே வரும். யோசிச்சு பாருங்கள். இப்போ கூட நமக்கு ஒரு சுச்சுவேஷன், கோவிட் இவன்னு வந்தது, தடுப்பூசி கண்டுபிடிச்சிட்டோமே. அது சில சிக்கல் இருக்கலாம், தள்ளி வைங்க. நம்ம தான் சீக்கிரம் அதை நோக்கி போயிடுவோம், சரியானதை நோக்கி போயிடுவோம்.
கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ சீக்கிரத்தில் மனித உலகம் அதை சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு டெக்னிக் என்னன்றதை பற்றி எவ்வளோ வேகமாக செஞ்சது. எத்தனை விதமான தடுப்பூசி வந்திருக்குது யோசிச்சு பாருங்கள் இல்லையா? மிகவும் இருண்டு விடுகிற போது என்ன நட்சத்திரங்கள் தெரிகின்றன. அதுக்கு வரலாற்றிலேருந்து அவர் நிறைய எடுத்துக்காட்டுகளை சொல்கிறார். ஜான் ஸ்டூவர்ட் மில் உங்களுக்கு தெரியும், பிற்காலத்தில் தத்துவ ஞானி, பொருளாதார நிபுணராக விளங்கியவர். 1826 அதாவது அவருக்கு 20 வயசு இருக்கும்போது ஒரு மூல நோயினால் அவர் பாதிக்கப்பட்டார். அதனால் அவருக்கு ஒரு மனசோர்வு ஏற்பட்டது. தற்கொலை பண்ணிக்கலாமான்ற எண்ணம் அடிக்கடி வரும். மூளை பாதிக்கப்பட்டவொன்னே தானாகவே வரும். ஆனால் அந்த காலகட்டத்தில் அதுக்கு மருந்தெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆனால் அவருக்குள்ளேருந்து ஒரு விதமான கருத்து அப்போது புறப்பட்டது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் தத்துவ ஞானியாகவும் பொருளாதார நிபுணராகவும் தர்க்க ரீதியாக சிந்திக்கிற மனிதராகவும் ஜான் ஸ்டூவர்ட் மில் எப்போ மாறினார்னா அந்த காலகட்டத்தில் தான் மாறினார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவருக்கு அப்படி சிந்திக்கிறதுக்கே தெரியல. ஆனால் அந்த நோய் ஏற்பட்ட காலத்தில் அவர் பாசிட்டிவாக இவ்வளவு பெரிய மனிதராக மாறினார். இதை சொல்லிவிட்டு அந்த வரலாற்று ஆசிரியர் சொல்கிறாரு, இருள் அதிகமாகிற போது நட்சத்திரங்கள் வெளிவருகின்றன. அதே மாதிரி வில்லியம் ஜேம்ஸ் அப்படின்னு ஒரு தத்துவ ஞானி, மனோ தத்துவ நிபுணர், அவருக்கு ஒரு 20-23 வயசு இருக்கும்போது அவருக்கு இதே மாதிரி ஒரு நோய், மனச்சோர்வு ஒரு நோய் ஏற்பட்டு விட்டது. அந்த நோயினால் கண், வயிறு இதெல்லாம் அவருக்கு பாதிக்கப்பட்டது. குடல் நோய், இது விதவிதமான நோய்களால் அவர் துன்பப்பட்டார். ஆனால் உலக புகழ்பெற்ற சிந்தனையாளராக அவர் மாறினார். அந்த காலகட்டத்தில் தான் ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆசிரியராக அவர் போகிறார். போய் இவர்களை போன்றவர்களுக்கெல்லாம் வழிகாட்டுகிற பேராசிரியராக மாறுகிறார். அப்போ என்ன அர்த்தம்? இருள் அதிகமாகிற போது நட்சத்திரங்கள் வெளியே வருகின்றன. டாக்டர் கால் மெனிங்கர் உலக புகழ்பெற்ற மனவியல் நிபுணர், அவருடைய நூலில் ஆப்ரஹாம் லிங்கனை மேற்கோள் காட்டுறார். ஆப்ரஹாம் லிங்கனுக்கு சார் இதே மாதிரி இளம் வயதில் ஏதோ ஒரு மனச்சோர்வு நோய் உண்டு. கல்யாணம் முடிவு பண்ணிட்டாங்க சார், எல்லோரும் இங்கே காத்திருக்கிறாங்க, மாப்பிள்ளையை காணும். அவருக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை உண்டு. ரொம்ப சங்கடப்பட்டார். அதனால் கல்யாணம் எல்லாம் இங்கே ரெடியாக இருக்குது, மாப்பிள்ளையை காணும், மாப்பிள்ளை மிஸ்ஸிங்க. போய் பார்த்தா நான் சூசைட் பண்ணிக்க போகிறேன், எனக்கு கல்யாணம் வேணாம் அப்படிங்கிறார். இது அவருடைய இந்த மாதிரியான ஒரு நிலையில் இருந்தவர் தானே லிங்கன். ஆனால் அமெரிக்க வரலாற்றிலேயே லிங்கன் பெற்ற இடத்தை இன்னொருத்தர் எவனுமே பெற்றதில்லை. அமெரிக்காவுடைய டாலர் நோட்டில் அவருடைய படம் இருக்குது. அங்கேருந்து அடிமைகளுடைய வாழ்வை மாற்றி அமைச்ச வரலாற்று மிகப்பெரிய மனிதன். அமெரிக்க கொடியினுடைய நீலப்பகுதியில், இது ரொம்ப அருமையான பொயட்டிக்கான வார்த்தை, இருள் சூழ்ந்து விடுகிற போது நட்சத்திரங்கள் பிரகாசிக்கின்றனங்கிறதுக்கு அடையாளம் ஆப்ரஹாம் லிங்கன் கொண்டு வந்த பல ஸ்கீம்ஸு. அதுதான் இப்போ அமெரிக்கா கொடியில் நட்சத்திரமாக இருக்குதான். ஒரு இமேஜினேஷன். இருள் சூழ்ந்த காலத்தில் நட்சத்திரங்கள் பிரகாசிக்க தொடங்குகின்றன. ஆப்ரஹாம் லிங்கன் சோர்வாக இருந்த காலத்தில் அவர் கவிதை எழுத ஆரம்பித்தார். தற்கொலையை பற்றி ஒரு கவிதை எழுதி பத்திரிகையில் அவர் வெளியிட்டார். நண்பர்கள்லாம் பயந்தே போயிட்டாங்க, இவர் ஏதாவது சூசைட் பண்ணிக்குவாரோ அப்படின்னு. அவர் கையில் எப்போவுமே ஒரு கத்தி வச்சுருப்பார், அந்த கத்தியை பிடிங்கி வச்சுட்டாங்க, ஏதாவது ஆபத்தில் போய் முடியுமோ அப்படின்னு. ஆனால் அவருக்கு மனசில் இப்படி ஒரு சோர்வு இருந்தால் கூட அவர் என்ன பண்ணுவார், வித்தியாசமாக சிந்திப்பார். யாருக்கும் தோணாத பல விஷயங்கள் அவருக்கு தோணும். இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் ஒரு பொன்மொழியாக இருக்கணும்னு நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். என்ன? இருள் சூழ்ந்து விடுகிற போது இருள் சூழ்ந்து விட்டது என்று அச்சம் கொள்ளாதீர்கள். இருள் சூழ்ந்து விடுகிற போதெல்லாம் இருள் சூழ்ந்து விட்டதே என்று கவலை கொள்ளாதீர்கள். இருள் சூழ்ந்த போதுதான் நட்சத்திரங்கள் பிரகாசிக்க தொடங்குகின்றன என்பதை பற்றி யோசிக்க தொடங்குங்கள். ஒரு கதை சொல்வேன். கூடாரம் படுத்திருந்த கூடாரம் காற்றுல அடிச்சுட்டு போயிடுச்சான். மொத்தம் எங்கேயோ பாலைவனத்தில் டென்ட்டு போட்டு படுத்துருக்குறான். காற்று அடிச்சது கூடாரம் தூக்கிட்டு போயிடுச்சு. என்னடா கூடாரம் தூக்கிட்டு போச்சுன்னு கவலையாக இல்லையா? நட்சத்திரம்லாம் பிரமாதமாக இருக்குடா, அதை பார்த்துக்கிட்டே தூங்கலான்டான். அப்போ எந்த நேரத்துலையுமே இழப்புக்கள், வேறு வகையான சோர்வுகள் வருகிற போது இந்த கவிதை வரி உங்கள் மனதில் இருக்கட்டும். இருள் சூழ்ந்து விடுகிற போதெல்லாம் நட்சத்திரங்கள் அதிகம் பிரகாசிப்பதை நீங்கள் உணர முடியும்.